Hey guys, welcome and welcome back to my channel Tamizhachi. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட go to makeup look தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு everyday makeup look னு வச்சுக்கலாம். இது நான் ஆபீஸ்க்கு wear பண்ணுவேன். இல்ல டக்குனு எங்கயாவது வெளிய போணும், ரொம்ப எஃபர்ட் போட வேணாம் அப்படி நினைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த go to makeup look தான் நான் பண்ணுவேன். So first பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். டார்க் ஸ்கின்னாக இருக்கும்போது ரொம்ப அன்இவன் பேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து அவங்க ரீலா ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 13.2 வந்து எடுத்துக்கிறேன். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மேட் ஃபவுண்டேஷன், எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சூப்பர் அஃபோர்டபுள். உங்களுக்கு ஒரு 2 லேயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ 2 லேயர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் பிளெண்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் கிவ்ஸ் அ வெரி சாட்டினி மேட் ஃபினிஷ், ரொம்ப சூப்பர் மேட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் Rimmel London கன்சிலர் இன் ஷேட் Mocha வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபுல் கவரேஜ் கன்சிலர். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்ததுன்னா இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அண்ட் ஹைலைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி கன்சிலர் இன் ஷேட் கெஃபே வந்து எடுத்துக்கிறேன், 40 கெஃபே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் ஹைலைட்டிங் ஷேட். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். பட் அவ்வளோ அவங்க டார்க் சர்க்கிள்ஸை வந்து கவர் பண்ணாது. ஜஸ்ட் பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹைலைட்டிங்காக. இப்போ Maybelline வந்து அவங்களோட லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் யூஸிங் திஸ் ஃபார் இது நியூஸ் சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து நான் வந்து அதோட ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். இட் ஆஸ் அ வெரி கோரல் அண்டர்டோன் அண்ட் ரொம்ப அழகாக அவங்க ஃபேஸை வந்து என்ன சொல்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ப்ளஷிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் Maybelline ஃபிட்மி இன் ஷேட் 30 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து காம்பேக்ட் பவுடர். இட் ஹேஸ் அ வெரி நைஸ் எஃபெக்ட். ஃபேஸில் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மேக்கப்பை செட் பண்ணுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட மேக்கப் பட்ஜ் ஆகாது, க்ரீஸ் ஆகாது, ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்டே ஆகுது. இட்ஸ் ஹேக் தட் ஐ ஃபவுண்ட். இது வந்து நீங்கள் அண்ட்ரைஸில் செட் பண்ணிங்கன்னா அண்ட்ரைஸ் க்ரீஸே ஆக மாட்டேங்குது. நீங்கள் என்ன தான் செட்டிங் பவுடர் இல்லை லூஸ் பவுடர் யூஸ் பண்ணாலும் இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அண்ட்ரைஸை க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் கே பை கேட்ரினா இன் ஷேட் ஐ திங்க் பீக்கன் நினைக்கிறேன். ஆமாம், பீக்கன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து என்னோடய பேக் ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸை ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அந்த ஸ்டெப் நான் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ஷேப்பே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். சில நேரத்தில் நான் கொஞ்சம் திக்காக பண்ணுவேன், சில நேரத்தில் நார்மலாக பண்ணுவேன். டிபெண்ட்ஸ் அப்பான் மை மூட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னோட ஷேப்பே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஐஷேடோ பேலட்க்கு நான் இந்த மாஸ் ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 300 or 350 தான். ரொம்ப பிக்மெண்டான ஐஷேடோஸ் பிளெண்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு கார்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மெத்தடாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஐலட்ஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெறும் 2 கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவசரத்தில் என்னால் நிறைய கலர்ஸ் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மஸ்கரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து Maybelline லாஷ் லிஃப்ட் மஸ்கரான்னு நினைக்கிறேன். பேர் கரெக்டாக சொல்கிறேன் தெரியல. டிஸ்கிரிப்ஷன் நேம் கொடுக்குறேன் அண்ட் ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு நல்லா வந்து லென்த் கொடுக்கும் அண்ட் வால்யூமும் கொடுக்கும். என்னோடய எவ்ரிடே யூஸ்க்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபேஸஸ் காஜல் என்னோட டைட் லைன் பண்ணிக்கிறேன். அப்போ வாட்டர் லைன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேணுன்னா நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். கண்டிப்பாக ப்ளஷ் இல்லாமல் என்னால் போக முடியாது வெளியே. ஸோ ப்ளஷ் இஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட் மேக்கப்பில். ஸோ அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா பேட்சாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக எவ்ரிடே லுக்கு நான் வந்து நியூ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு ப்ரௌன் லிப் லைனர் தேவை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவிஷ் நியூ லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட க்ரீமி லிப்ஸ்டிக் இன் ஷேட் ஜெஸ்டி ஜும்பா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மாவிஷ் நியூ. நம்ம ஸ்கின் டோனில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் சீல் டிஜிட்டல் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு நிறையா ஹைண்ட் செட்டிங் ஸ்ப்ரேயோட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப மேட்டிஃபைங்காக இருக்குது, க்ரீஸியாக இல்லை. சில செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக க்ரீஸி எஃபெக்ட் கொடுக்கும். பட் இட்ஸ் அ வெரி மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதான் நம்ம ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். If you like this video, do like, comment, share and subscribe to our channel Tamizhachi. See you guys. Bye bye.